ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருமிழிசை ஆழ்வார் தன்னுடைய யோகத்திலே எழுந்தருளியிருக்க, அவர் எந்த ஊரில் எழுந்தருளியிருக்காரோ அந்த ஊருக்கு முதலாழ்வார்கள் எதிர்ச்சையாக வந்து சேருகிறார்கள். முதலாழ்வார்களை பற்றி பார்த்தோம். பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், இந்த மூவரும் திருக்கோவலூரிலே எதிர்ச்சையாக ஒன்று கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண 3 திருவந்தாதிகள் பாட, அதற்கு பிறகு முதலாழ்வார்கள் மூவரும் ஒரு குழாமாகத்தான் எழுந்தருளியிருந்தார்கள். எம்பெருமானையை அனுபவித்து கொண்டு ஒரு குழாமாக எழுந்தருளியிருந்தார்கள். அந்த முதலாழ்வார்கள் கிராமைக்கராதராக ஒவ்வொரு இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த மூவர் சேர்ந்து திருமிழிசை ஆழ்வார் எந்த ஊரில் இருக்காரோ அங்கே வந்து சேர்ந்தார்கள். அங்கே வந்து நேர ஆழ்வாரை பார்க்கல, அந்த ஊருக்கு வந்த மாத்திரத்திலேயே ஒரு தனித்த ஜோதிஷ் தெரிஞ்சுதான். என்னதான் இந்த ஜோதிஷ் அப்படின்னு ஆராய போக அப்பொழுது திருமிழிசை ஆழ்வாரை கண்டார்கள். இது எது போல இருக்கு? வடக்குல இருந்த மதுரகவி ஆழ்வார் தெற்க நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஜோதிஷ் தெரிய, அந்த ஜோதிஷ தேடிதானே வந்தார். ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்ந்து நம்மாழ்வாரை சேவித்தார். அதுபோல இருக்க முதலாழ்வார்கள் அந்த ஜோதிஷை பார்க்க, என்னதுதான் இந்த ஜோதி அப்படின்னு பார்க்க அங்கே திருமிழிசை ஆழ்வார் எழுந்தருளி இருக்க, திருமிழிசை ஆழ்வாரை கண்ட முதலாழ்வார்கள் அவர்கள் தங்களுடைய யோக மகிமையினால தெரிந்து கொண்டார். யார் இவர், இந்த மகானுபாவர் யாரு அப்படின்னு தெரிந்து கொண்டு, ஓ பார்கவ முனீந்திரருடைய புத்திரரே அப்படின்னு இவரை அழைத்து, இப்படி பகவத் தியானத்திலே ரொம்ப ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னு உபய குஷலங்கள் எல்லாம் செய்ய எல்லாருமே சேர்ந்து பகவானை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். மூவரும் சேர்ந்தார்கள் திருமிழிசை ஆழ்வாரோட. 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணார்கள்னா, திருவாய்மொழி பாராயணம் பண்ணார்கள், எம்பெருமானுக்கு உற்சவம் பண்ணார்கள், தலிகை சமர்ப்பிச்சார்கள். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. 4 பேர் என்ன பண்ணார்கள்னா சேர்ந்து தியானம் பண்ணார்கள். இது ஒரு விசித்திரமான பகவத் அனுபவம், உண்மையான பகவத் அனுபவம் இதுதான். என்ன நம்மளுடைய மனசை அதை எட்டாது. ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு எம்பெருமானுடைய குணத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே தித்திக்கும். எம்பெருமானுடைய அந்த குணங்களை பற்றின ஞானம் ஓரளவுக்கு ஏற்பட்டாலுமே கூட அருளி செயலுடைய வியாக்கியானங்கள்லாம் சேவித்து எம்பெருமானுடைய குணங்கள் பரம போக்கியமாக இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சு கொண்டோமேனா தாராளமாக எம்பெருமானுடைய குணங்களை நினைத்தே 2-3 நிமிஷமாவது போர்க்கலாம். இப்படி அந்த தியானமானது நீடிக்க நீடிக்க பரமபோகியமாக அதுவே இருக்கும். இதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பழக்கமாகவே இருந்தது. எம்பெருமானை தியானிக்கிறது அப்படின்னா அவர்கள்லாம் பல மணி நேர கணக்காக சேர்ந்து எம்பெருமானை தியானிக்கக்கூடிய பிரபாவத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த கணக்கில் முதலாழ்வார்கள், திருமிழிசை ஆழ்வார், பாகவதர்கள் சம்ஸ்லேஷமாச்சு கூடினார்கள். என்ன பண்ணார்கள்? உற்சவத்தை கொண்டாடினார்கள் அப்படின்னு இல்லை, 4 பேரும் கூடி பகவானை பற்றி பேசினார்கள். 4 பேரும் சேர்ந்து தியானம் பண்ணார்கள். சேர்ந்து தியானம் பண்ணுறது அப்படின்னா 4 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து தனியாக எம்பெருமானை பற்றி தியானம் மனசால தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் 4வரும் சேர்ந்து அங்கங்கே க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனார்கள். அங்கங்கே க்ஷேத்திரம் தீர்த்த யாத்திரையோ இல்லாட்டி திவ்யதேச யாத்திரையோ அதன்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அங்கே தியானத்தை பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த 4வரும் முதல்ல ஆழ்வாருடைய பேயாழ்வாருடைய அவதாரஸ்தலமான திருமயிலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே கைரவணி சரஸ் இருக்கு. அந்த கைரவணி சரசினுடைய கரையில் உட்காந்து எம்பெருமான தியானம் பண்ணார்கள். 700 வருஷம் தியானம் பண்ணார்கள் அப்படின்னு குரு பரம்பரை பிரபாவத்தில் இருக்கு. இப்படி பல 100 வருஷங்கள் இந்த ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானை தியானம் பண்ணி இருக்க, அதற்கு பிறகு மற்ற 3 ஆழ்வார்கள் அவர்கள் மேற்கொண்டு தங்களுடைய சஞ்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டார்கள். அதற்கு பிறகு திருமிழிசை ஆழ்வார் தியானபரராக அங்கே எழுந்தருளி இருக்கார். அப்படி பல இடங்களுக்கு போயிட்டு கடைசியில் பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்கட்சிக்கு வந்து சேரறார். பொய்கை ஆழ்வார் திருவதாரம் பண்ணின இடத்திலேயே பொய்கை ஆழ்வாருடைய திருவடிகளே தியானித்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளையும் தியானித்து கொண்டு அங்கே பல வருஷங்கள் தியானபரராக இருக்க, அப்பொழுதுதான் ஆழ்வாருடைய சிஷ்யர் கணிகண்ணர் அப்படின்ற சிஷ்யர் இருக்கார் இல்லையா, ஆழ்வார் கூடவே இருக்கார். இப்போ எல்லாருமே எந்த ஊர்ல இருக்கார்கள்? திருக்கட்சி மாநகரத்துல திருவெக்கா அப்படின்ற இடத்துல இருக்கார்கள். அங்க ஆழ்வார் யோகத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது
ஒரு ஸ்திரீயானவள் நித்தியமே ஆழ்வாருடைய ஸ்தலமானது அது நன்றாக சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கோமயத்தால் எல்லாம் சுத்தி பண்ணி கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக வைத்து கொண்டிருந்தாள். இதெல்லாம் அந்த ஸ்திரீயானவள் பண்றாள் அப்படின்றது ஆழ்வாருக்கு தெரியாது. ஏன்னா அவர் தான் பல நாள்கள் என்ன பல மாசங்கள் பல வருஷங்கள் தொடக்கமாக ஆழ்வார் தியானத்திலே இருக்கார் இல்லையா? இந்த மாதிரி அந்த ஸ்திரீயானவள் நன்றாக பராமரித்து கொண்டிருக்கார் அந்த ஸ்தலத்தை அப்படின்றது அவர் தியானத்தில் ஈடுபட்டதுனால அவருக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் தியானத்திலிருந்து கலைந்து வெளில பார்க்கும் பொழுது இந்த ஸ்தலமானது ரொம்ப அழகாக பராமரிக்கப்படுறத கண்டு யார் பண்ணாள் அப்படின்றத ஆழ்வார் அறிந்து கொண்டார். அந்த ஸ்திரீக்கு அவளை அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்றதுக்காக ஆழ்வார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவள் சொன்னா, எனக்கு இந்த வார்த்தக்கியமானது இந்த மூப்பானது கிழத்தனமானது எனக்கு போக வேண்டும், எனக்கு யௌவனம் மறுபடியும் வர வேண்டும் அப்படின்னு அவள் கேட்க ஆழ்வார் அனுகிரகித்தார். யௌவனம் வரும்படியாக ஆழ்வார் அந்த ஸ்திரீக்கு அனுகிரகித்தார். அந்த ஸ்திரீயானவள் ரொம்ப அழகான ஒரு யுவதியாக இருக்க அந்த நாட்டினுடைய அரசன் பல்லவராயன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஸ்ரீயிடத்துல அவன் ஆசைப்பட்டு இவளை தன்னுடைய மகிழ்ச்சியாக ஆக்கி கொள்றான். 2 பேரும் நல்ல சுகமாக இருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அரசன் பல்லவராயன் அவனுக்கோ வயசாருது, இவளோ எப்பவுமே யுவதியாகவே இருக்கா. அப்போதான் அந்த ராஜா கேட்கிறான், எப்படி நீ மட்டும் வயசாகாமலே இருக்காய் அப்படின்னு கேட்க அவ சொன்னா, இது ஆழ்வாருடைய பிரசாதம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அரசனுக்கு இப்போ ஆசை வருது. சரி, அப்போ அந்த ஆழ்வாருடைய பிரசாதத்தால நானும் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் ஆசைப்பட அவன் என்ன பண்றான்னா ஆழ்வாருடைய சிஷ்யர் கணிகண்ணன் அவர் ஆழ்வார் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சிஷ்யர் இருக்காரே அவருடைய பிரபாவமே போதும் அப்படின்ற எண்ணத்தோட கணிகண்ணரை கூப்பிட்டு என்னை ஒரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அந்த ஸ்தோத்திரத்தாலேயே ஒரு பிரசாதமாக ஏற்பட்டு இவனுக்கு அந்த யௌவனம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எண்ணத்தினால அவன் கேட்கறான் ஸ்தோத்திரம் பண்ண வேணும் அப்படின்னு. ஆனா கணிகண்ணர் சொல்லிட்டார், நான் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய புலவராக இருந்திருப்பார் கணிகண்ணர். ஆனா என்னுடைய புலமையை நான் இந்த மாதிரி தப்பாக பயன்படுத்த மாட்டேன், ஆழ்வாரை பாடுவேன், எம்பெருமான பாடுவேன், இவ்வளவுதான், மனிதர்களை பாட மாட்டேன் அப்படின்னு அவர் மறுக்க இவனும் ரொம்ப நிர்பந்தித்தான். ஆனாலும் கணிகண்ணர் இசையவே இல்லை. அப்போ என்ன பண்ணான்னா ஆழ்வாரை அதாவது கணிகண்ணரை நாடு கடத்த வேண்டும். சரி, என்ன பாடலையா, அப்போ என்னுடைய நாட்டில் நீர் இருக்க முடியாது அப்படின்னு நாட்டை விட்டு வெளிலே போம் அப்படின்னு சொல்ல கணிகண்ணர் ஆழ்வார் இடத்துல தெரிவிக்கிறார், ராஜா என்ன நாடு கடத்திட்டான், என்ன இங்க இருக்க வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஆழ்வார் இடத்துல சொல்ல அப்போ ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நீ போறியா, அப்போ நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் கிளம்புறார். தான் மட்டும் தனியா கிளம்பிருக்கலாம், கிளம்பல. என்ன பண்ணார் அப்படின்னா, காமர் பூங்கட்சி மணிவண்ணா நீ முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு திருவேக்காய் எம்பெருமான இடத்துல ஆழ்வார் சொல்றார். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கட்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு எம்பெருமானுக்கு உத்தரவிட எம்பெருமான் தான் ஆசிரித்த பரதந்திரனாச்சே, பக்த பராதீனன். ஆக பக்தரான ஆழ்வார் என்ன சொல்றாரோ அதை கேட்க போறான். எம்பெருமான் திருவேக்காய் எம்பெருமான் சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஆழ்வார் பின்னாடியே போனான். எங்க போனார்கள் மூவரும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போனார்கள். இப்பொழுது அந்த ஊருக்கு ஓர் இரவு இருக்கை, ஓரிக்கை அப்படின்ற பெயர். ஓர் இரவு இருக்கை அப்படின்ற அந்த ஊருக்கு போனார்கள். ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊருக்கு ஓர் இரவு இருக்கை அப்படின்ற பெயர் இருக்காது. இவர்கள் ஒரு நாள் அங்க போய் இருக்க அடுத்த நாளே மறுபடியும் வர அதற்கு பிறகுதான் அந்த ஊருக்கு ஓர் இரவு இருக்கை அப்படின்ற பெயர். சரி, ஏன் அடுத்த நாளே வந்தார்கள் என்றால் எம்பெருமான் போன உடனேயே சுடர்கோள் தெய்வம் முனிவரும் தொடர அப்படின்னு சுடர்கோள் சொல்லி தேவரும் முனிவரும் தொடர அப்படின்னு திருவாய்மொழியில ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமான் போன மாத்திரத்திலேயே அவனுடைய பரிகர தேவத்தை எல்லாமே எம்பெருமானை தொடர்ந்து அதுவும் போயிட்டன. அப்போ ஊரானது சோபையெல்லாம் இழந்திருந்தது. அப்போ மந்திரிமார்கள் எல்லாம் ராஜா இடத்துல போய் அறிவிக்கிறார்கள், ஊருக்கு எல்லாமே பொறுத்து எல்லாமே சுபிக்ஷம்லாம் போயிடுது, துர்பிக்ஷம்லாம் வந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா தெய்வங்களும் கிளம்பி போயிடுச்சு இந்த ஊரை விட்டு. எங்க போச்சு அப்படின்னா ஓர் இரவு இருக்கை அப்படின்ற அந்த இடத்துல போயிடுத்து அப்படின்னு சொல்ல, சரி அப்போ இந்த ராஜாவானவன் அங்கேயே போய் முறையிடறான் எம்பெருமான இடத்துல. இது அம்பரீஷ சரித்திரத்தை போல என்கிட்ட சொன்னா போதாது, என்னுடைய பக்தர் இடத்துல தானே அபச்சாரப்பட்டாய், அவர்களிடத்திலே போய் கேள் அப்படின்னு சொல்ல இந்த ராஜாவும் போய் மன்னிப்பு கேட்கறான் கணிகண்ணன் இடத்துல. கணிகண்ணனும் இசையறான். அப்பொழுது திருமேஷாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா எம்பெருமானை பார்த்து, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கட்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். நாங்கள் 2 பேரும் புறப்பட்டு வந்தோம், ஆனா இப்போ நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் மறுபடியும் அங்கே போய் சேரலாம் அப்படின்னு. நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னு உன்னுடைய பைனாகப்பாய் ஆதிசேஷனை கொண்டு வா,
மறுபடியும் அங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு, திருவெக்காவிலே படுத்துக்கோ அப்படின்னு ஆழ்வார் கட்டளையிட அதற்கு சேர எம்பெருமானும் வந்து அங்கே படுத்தான். ஆனால் படுத்துக்கும் பொழுது பெரும்பாலும் எம்பெருமான் என்ன பண்ணுவான், தன்னுடைய வலது திருக்கையை கொண்டு தானே அவன் தன்னுடைய அணையா வச்சுப்பான். இப்போ ஆழ்வாருடைய ஆணையின் பேர்ல போயிட்டு வந்தான் அப்படின்றதுக்கு ஸ்மாரகமாக, அதுக்கு ஞாபகமாக தன்னுடைய இடது திருக்கையை எம்பெருமான் அணையாக வைத்துக்கொண்டு அவன் சகிக்கிறான். திருவெக்கா அப்படின்ற திவ்யதேசத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமான் அப்படின்ற திருநாமத்தோட யதோக்தகாரி யதா உக்தம் ததா கரோதி, எப்படி பக்தரான ஆழ்வார் சொன்னாரோ அதன்படியே செய்த எம்பெருமான், சொன்ன வண்ணம் செய்த பெருமான் அப்படின்னு இப்படி ஆழ்வாருடைய பிரபாவத்தை எம்பெருமான் வெளியிட்டான். இந்த ஆழ்வாருடைய பிரபாவத்தை திருக்குடந்தையில தான் நன்றாக வெளியிடப்படும். அந்த எம்பெருமான் ஆழ்வாரை கட்டாட்சிப்பதற்காக உத்தானசாயியாக இருக்கான். அந்த திருக்குடந்தையை ஆழ்வார் அடைவதற்கு முன்பு பெரும்புலியூர் அப்படின்ற ஊர்ல நடந்த அற்புதமான சரித்திரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.